நாக்கிங் பேசிக்காகவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டாபிக் தான், எஸ்பெஷலி மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் படித்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பட் இருந்தால் ஒரு சிலர் வந்துட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்ட்டு. கம்பஷன் இன்ஜினோட ஒர்க்கிங் என்னன்னா சக்ஷன், கம்ப்ரஷன், பவர், எக்ஸாஸ்ட் 4 ஸ்ட்ரோக் இருக்குது. சக்ஷன் ஸ்ட்ரோக்கில் ஏர் ஃபியூல் மிக்சரை சக் பண்ணும். கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கில் அதை கம்ப்ரஸ் பண்ணும். கம்ப்ரஸ் பண்ணி முடியும் போது கரெக்டாக ஸ்பார்க் ப்ளக் அதை இக்னைட் பண்ணும். இக்னைட் பண்ணும்போது அங்கே ஃபயர் வரும், கம்பஷன் உருவாகும், இன்ஜின் ஒர்க் ஆகும். இதான் பேசிக் கான்செப்ட். அப்படி ஸ்பார்க் ப்ளக் இக்னைட் பண்ணும்போது சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு இடத்துல வந்துட்டு தானாக ஃபயர் இக்னைட் ஆச்சுன்னா அது பேர் நாக்கிங். இந்த ஃபயரும் இந்த ஃபயரும் ரெண்டு வந்து சேர்ந்து முட்டும் போது ஒரு சவுண்ட் வரும், டக்கு. இந்த சவுண்ட் தான் நாக்கிங் சவுண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 2 கிளவுடும் முட்டும் போது இடி இடிக்கிற சவுண்டு கேட்குது இல்லையா, அதே கான்செப்ட் தான் நாக்கிங்கும். இந்த ஃபயரும் அந்த ஃபயர் ரெண்டு முட்டும் போது சவுண்டு வரதான் நாக்கிங். இது எதனால வருது? லோ குவாலிட்டி ஃபியூல் யூஸ் பண்ணுறதுனால இருக்கலாம், லோ ஆக்டைன் ஃபியூல் போடுறதுனால இருக்கலாம், உள்ள கம்ப்ரஷன் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இருக்கலாம், சிலிண்டரோட டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இருக்கலாம், ப்ரெஷர் கம்மியாக இருந்தாலும் இருக்கலாம், ஸ்பார்க் ப்ளக் அடிக்கடி மாற்றாமல் இருந்தாலும் இந்த பிரச்சனை வர சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் ரெகுலராக நம்ம கவனிச்சுட்டு இருந்தோம்னா இந்த நாக்கிங் பிரச்சனையை ப்ரிவென்ட் பண்ணலாம். தேங்க்யூ.